Welcome students and viewers. We are in 10th Science Biological section, Lesson 13, Unit 13. Lesson name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about circulatory system of leech. Come to the interactive part. So our important heading is circulatory system of leech. 13.1.8 circulatory system of leech. அட்டையின் இரத்த ஓட்ட மண்டலம் அல்லது சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன் லீச் circulation is brought about by hemocoelic system. So already told something about hemocoelic system. தமிழில் hemocoelic system அப்படின்னா இரத்த உடற்குழி மண்டலம் அப்படின்னு சொல்லும். இது ஹீமோங்கிற ரத்தத்தை சுற்றி காட்டுற வார்த்தை. சீலிக்குன்னா பாடிக்கு இருக்கிற உடல் குழின்னு சொல்லுவோம். இரத்த உடற்குழி தொகுப்பு அல்லது மண்டலம். அதனால தான் இரத்த உடற்குழி மண்டலத்தினால தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபுல்ஃபில் ஆகுது, நடக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இன் லீச் சர்க்குலேஷன், ஓகே, இரத்த ஓட்ட மண்டலமானது யார் நடத்தி வைக்கிறா, யாரால் நடைபெறுகிறது? brought about by hemocoelic system. Hemocoelic system. Okay. There are no absence, no true blood vessels. இவைகளில் உண்மையான இரத்த குழாய் கிடையாது. நோ ட்ரூ பிளட் வெசல். ட்ரூன்னா உண்மையான, பிளட் வெசல்ஸ்னா இரத்த குழாய், உண்மையான இரத்த குழாய்கள் கிடையாது. வாட் ஆர் த பிளட் வெசல்ஸ்? ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், capillaries, isn't it? So this kind of blood vessels does not found in leech. Okay, here the blood vessels are replaced by channel. அப்போ blood vessels இல்லைன்னா அந்த இடத்துல வேறு என்ன தொகுப்பு சர்க்குலேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது, சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறா? அப்புறம் எப்படி உள்ளே இருக்கக்கூட அந்த லிக்விடெல்லாம் வெளியே மூவ் ஆகுது? This is nothing but, so blood vessels are absent, isn't it? So which one is doing that function? அப்போ அந்த வேலை யார் செய்கிறா? ஸோ blood vessels ரீப்ளேஸ்னு அந்த இடத்த வேறு யார் அந்த வேலையை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the blood vessels are replaced. அந்த இரத்த குழாய்களுக்கு பதிலாக சேனல்ஸ் கால்டு, அதுக்குள்ளே ஒரு கால்வாய் இருக்குது. சேனல்னால் கால்வாய். அந்த கால்வாயோட பேர் என்ன? ஹீமோசீலிக் சேனல். இரத்த உடற்குழி கால்வாய்னு சொல்லுவோம். இரத்த உடற்குழி கால்வாய்னு தமிழில் சொல்லுவோம். ஹீமோ சீலிக்கை தனித்தனி பிரிச்சு எழுதுன ஹீமோ சீலிக் சேனல். சேனல்னா கால்வாய், படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போது ஹீமோனா பிளட்டு, சீலிக்னா உடற்குழி, இரத்த உடற்குழி கால்வாய். அதனால தான் என்ன நடக்குது? ஸோ அங்கே சர்க்குலேஷன் கம்ப்ளீட் ஆகுது. பிளட் வெசல்ஸ் இல்லைன்னா இப்போ பிளட் வெசல் செய்யக்கூடிய வேலையை ஸோ ஹீமோசீலிக் சேனல் பண்ணுது. ஸோ ஹீமோசீலிக் சேனல் இரத்த உடற்குழி கால்வாய் அல்லது ஆர் கெனால்ஸ்னாலும் கால்வாய் தான். ஸோ இந்த ரெண்டும் ஒரே சேம் நேம், ஹீமோசீலிக் சேனல் ஆர் கெனால், போத் ஆர் சேம் டைம். ஸோ திஸ் ஹீமோசீலிக் சேனல் ஆர் கெனால் இஸ் ஃபில்டு பை, யாரால் நிரப்பப்பட்டுள்ளது? ஒரு லிக்யூடால் நிரப்பப்பட்டுள்ளது. வித்து பிளட், இரத்தத்தால் இந்த ஹீமோசீலிக் சேனல் நிரம்பியுள்ளது. சரிங்களா? அந்த பிளட் ஃப்ளூயிட், திரவம் மாதிரி இருக்குது. பிளட் இஸ் ஏசச் லைக் ஏ ஃப்ளூயிட், இரத்தமான திரவம் போன்றே இருக்கிறது. சேம் டைம்ஸ் த சீலோமிக் ஃப்ளூயிட் கண்டெயின் ஹீமோக்ளோபின். ஸோ அந்த உடற்குழி திரவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இல்லை அந்த உடற்குழி திரவம், அந்த உடற்குழி திரவத்தில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற காம்பனண்ட் இருக்குது. ஹீமோக்ளோபின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ பிக்மெண்ட். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது சிவப்பு நிற, ரெட் கலர் பிக்மெண்ட், சிவப்பு நிற நிறமி. இப்போ நம்ம பிளட்டு, ஹியூமன் பிளட்டு ரெட் கலராக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். ஸோ அவர் பிளட்டு கண்டெயின் ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் இஸ் ஏ ரெட் கலர் பிக்மெண்ட், இது ஒரு சிவப்பு நிற நிறமி. ஸோ ஹீமோக்ளோபின் கிவ் ரெட் கலர் டு த பிளட் இன் மேக்ஸிமம் ஆஃப் த அனிமல். சரிங்களா? அப்போ சீலோமிக் ஃப்ளூயிட் ஆஃப் லீச் contain hemoglobin. Okay,
நெக்ஸ்ட் தேர் ஆர் 4 லாங்கிடியூடினல் சேனல் இருக்குது. 4 லாங்கிடியூடினல், 4 நீண்ட கால்வாய்கள். லாங்கிடியூடினல் அப்படின்னா நீண்ட கால்வாய்கள், லாங்கிடியூட் நீளமாக இருக்கக்கூடிய கால்வாய்கள். தேர் ஆர் 4 லாங்கிடியூடினல் சேனல், 4 நீளமான கால்வாய்கள் உள்ளது. சேம் டைம்ஸ் 1 சேனல் லைஸ் எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால். சரிங்களா, அதில் ஒரு சேனல், ஒரு கால்வாய் வந்து எப்படி இருக்குதுன்னா எபோவ், லைஸ்னால் தோன்றுதல், அது காணப்படுதல். எங்கே காணப்படுதுன்னா எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால். ஓகே, மொத்தம் 4 லாங்கிடியூடினல் சேனல் இருக்குது. 4 நீண்ட கால்வாய்கள் உள்ளன. அதில் ஒரு சேனல், அதாவது ஒரு லாங்கிடியூடினல் சேனல் வந்து லைஸ் எங்கே காணப்படுதுன்னா எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னா உணவு பாதை. உணவு பாதைக்கு மேலே, எபோவ்னா மேலே, அதாவது எபோவ்ங்கிறத டார்சல்னு கூட சொல்லலாம். டார்சல்னா முதுகு பக்கம், டார்சல் என்னது முதுகு பக்கம். ஸோ எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால். சரி, 1 below ventral, another 1 longitudinal channel found in the, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதுல மறுபடியும் ஒன்று. நெக்ஸ்ட் அனதர் 1 longitudinal channel ஃபவுண்டு பிலோ த அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரியான கீழே. மொத்த 4, இப்போ 2 இடத்த பார்த்துட்டேன். ஒன்று வந்து எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால், எபோவ்னா மேலே, அலிமெண்ட்ரி கெனாலுக்கு மேலே, அதாவது உணவு பாதைக்கு மேலே. அனதர் 1 இஸ் பிலோ த அலிமெண்ட்ரி கெனால். அடுத்த ஒன்று எங்கே இருக்குதுன்னா பிலோனா கீழே, அதாவது வென்ட்ரல். வென்ட்ரல் அப்படிங்கிற வார்த்தை வந்து வயிற்றுப்புறத்தை சுட்டி காட்டுற வார்த்தை. நம்ம வயிற்றுப்புறத்தை வென்ட்ரல்னு சொல்லுவோம், நம்ம முதுகுப்புறத்தை டார்சல்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ பிலோ த வென்ட்ரல் த அலிமெண்ட்ரி கெனால், உணவு பாதையின் கீழ்ப்புறமாக உள்ளது. சரி, இப்போ 2 லாங்கிடியூடினல் சேனல் இஸ் கம்ப்ளீட்டட். சரிங்களா, ஸோ அமாங் த 4 2 இஸ் கம்ப்ளீட்டட். வேர் they present you know. ரெஸ்ட் ஆஃப் த 2, மீதம் இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஸோ அதர் 2 சேனல், மீதமுள்ள 2 சேனல் ஆன் எய்தர் சைடு, அதாவது லேட்டரல், பக்கவாடுன்னு சொல்லுவோம். எய்தர் சைடுனா பக்கவாடு, அதாவது லேட்ரல் சைடுன்னு சொல்லுவோம். லேட்டரல்னா பக்கவாடு. ஆன் எய்தர் ஆர் லேட்ரல் சைடு ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால், உணவு பாதையின் பக்கவாட்டில் உள்ளது. மொத்தம் 4 லாங்கிடியூடினல் சேனல் இருக்குது. ஸோ first 1 is found above the alimentary canal, another 1 is found below the alimentary canal. Rest of the மீதமுள்ள 2 அந்த லாங்கிடியூடினல் சேனல் ஃபவுண்ட் இன் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். மீதமுள்ள மிச்சம் இருக்கக்கூடிய 2 அலிமெண்ட்ரி கெனால், அதாவது உணவு பாதையின் பக்கவாட்டில் லேட்ரல் சைடில் இருக்குது. சரி, ஓகே, விச் சர்வ் அஸ் த ஹார்ட், இது வந்து இதயமாக செயல்படுதாமா. சரிங்களா, அந்த லாஸ்ட் 2 இருக்கு இல்லைங்களா, அது 2 இதயமாக செயல்படுது. ஹேவ் இன்னர் வால்ஸ், ஸோ அதுக்குள்ளே வால்ஸ் இருக்குதாம்மா. ஸோ ஆல்ரெடி வால்ஸ் ப்ரிவென்ட் தி பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட், isn't it? ஸோ ஹியூமன் பீயிங், த ஹார்ட் கண்டைன் வால்ஸ். ஓகே, ஸோ அயோட்டிக் வால்ஸ், semilunar valves, already isn't it? Semilunar valves, bicuspid valve, tricuspid valves. So already mitral valve, isn't it? So lot of valves So as such, like some of the valves present inside the blood vessels of the leech. லீச்சில் கூட blood vessels, அதாவது இந்த லேட்ரல் சைடில் 2 வருது இல்லைங்களா, அலிமெண்ட்ரி கெனாலுக்கு பக்கவாட்டில் 2 வருது இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே கூட வால்வ்ஸ் இருக்குதாம்மா. சரிங்களா, வால்வ்ஸ். அப்போ வால்வ்ஸினுடைய மேஜர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட், ரத்தம் அன்னெசரியாக பின்னோக்கி பாய்வதை அது தடுக்குது. சரிங்களா, ஆனால் அந்த எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால், பிலோ த அலிமெண்ட்ரி கெனால் இருக்கக்கூடிய அந்த லாங்கிடியூடல் சேனலுக்குள்ள இல்லை, வால்வ்ஸ் இல்லை. ஆனால் அந்த லேட்ரல் சைடு இருக்கக்கூடிய 2 வால்வ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னர் வால்வ்ஸ். ஸோ all of the 4 channels are connected together by posteriorly in the 20th segment. ஆனால் அந்த 4 வால்வ்ஸுமே, ஓகே, ஸோ ஆல் த 4 சேனல், இந்த 4 லாங்கிடியூடினல் சேனல், இந்த 4 நீள்வாட்டு சேனலுமே என்ன பண்ணும்னா கனெக்டட், இணைகிறது. எங்கேனா போஸ்டீரியர்லி, பின்புறத்தில். பர்டிகுலர் எந்த செக்மெண்ட்டு, 26th செக்மெண்ட், அதாவது லீச்சினுடைய 26வது செக்மெண்ட்டில்
பின்புறத்தில். ஸோ அந்த 4 சேம்பர், அதாவது அந்த லாங்கிடியூடினல் சேனல், சரிங்களா, அந்த 4 லாங்கிடியூடினல் சேனலுமே 26th செக்மெண்ட்டில் அந்த போஸ்டீரியர் சைடு வந்து இணையுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ our topic is over. Don't skip the video, watch entire video, gain more knowledge. Thank you, keep watching.